வணக்கங்க. நம்ம அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோகுலம் கதிர். சரிங்களா, இதான் இன்றைய புக்குங்க. குரு பயிற்சி பலன்கள்னு போட்டிருக்காங்க. கோகுலம் கதிர் எந்த எடிஷன் அப்படின்னா ஜூன் மாதத்துக்குள்ளதுங்க. அடுத்த வரக்கூடிய மாதத்துக்குள்ளது 31வது எடிஷன், மொதல் எபிசோட். ஓகேங்களா, இந்த புக்குடைய புதுக்கடுத்து புதியதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. முதல் கேள்விங்க, இடமிருந்து வளம் முதல் கேள்விங்க. மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சி மக்களாட்சின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஸோ பதில் என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சி. ஓகே, இதை வந்து ஜனநாயகம்னு சொல்லலாம். இல்லைங்க, இல்லை அப்படி எழுத முடியாது, இடம் இல்லை. குடியாட்சி அப்படின்னு சொல்லலாம். குடியாட்சி, குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சி முறை குடியாட்சி. சரிங்க, மேலேருந்து கீழே கூல ஆரம்பிச்சுக்குங்க. இதை கொண்டு திலகமிடுவார்கள். திலகமிடணுன்னா எதை கொண்டு திலகமிடுவார்கள் அப்படின்னா குங்குமம். திருமணமான பெண்களுக்கும் நெச்சில் இடக்கூடியது குங்குமம். ஓகேங்க, 4 இடம் வந்து வளம் என்ன? 4 இடம் வந்து வளம் கூல ஆரம்பிச்சிருக்கு. தென்னங்காய் பிஞ்சு, தேங்காய் இருக்குல்லங்க, அதோட பிஞ்சை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க அப்படிம்பாங்க. தேங்காயோட பிஞ்சு அப்படின்னு கேட்டால் குறும்பல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேச்சு வழக்கில் எழுதையில் குறும்பை அப்படின்னு எழுதுவோம். குறும்பல் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம், எழுதையில் குறும்பை. 2 மேலேருந்து கீழே யாழ் ஆஞ்சு இம்மில் முடிஞ்சிருக்குங்க. 2 மேலேருந்து கீழே நள்ளிரவுனா சாமம் தான் நம்ம சொல்லுவோம். அதே நேரத்தில் யாமம்னும் சொல்லலாம். யாமமும் சாமமும் ஒன்று தான். ஓகேங்களா, அப்போது ஒரு நாளைக்கு வந்து 6 பொழுதாக வைக்கலாங்க. முதல்ல காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் காலை பொழுதுன்னு வச்சுக்கோங்க. 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நண்பகல் பொழுது. 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஏற்பாடு பொழுது. 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நைட்டு மாலை பொழுது. நைட்டு 10 மணிலேருந்து அதிகாலை 2 மணி வரைக்கும் யாம பொழுது. வைகைனா அதிகாலையில் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். 3 இடம் வந்து வளம் என்ன? இரும்பை கவர்ந்து எழுப்பது. இரும்பை வந்து அட்ராக்ட் பண்ணது என்னென்னா காந்தம், மேக்னெட். சரிங்களா, இப்போ 3 மேலேருந்து கீழே ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிருக்குங்க. என்ன கேள்வி? வடநாட்டு புண்ணியஸ்தலம். என்ன கேள்விங்க? வடநாட்டுடைய புண்ணியஸ்தலம் என்ன? காசி, வாரணாசின்னு சொல்லலாம், இல்லை பனாரஸ்ன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, 9 கீழே இருந்து மேலே என்ன? தாமரை. தாமரை வந்து நம்ம என்ன வேர்டில் சொல்லலாம் அப்படின்னா தாமரை பூக்கு வந்து கமலம் அப்படின்னு சொல்லலாம். பிஜேபி கூட கமலாலயம் அப்படிங்கிறது தான் கண்டி வச்சுருக்காங்க, கமலம். ஓகேங்க, 6 வளம் வந்து இடம் என்ன? மோர் கடைதற்கு பயன்படுத்துவது. தயிரில் வந்து மோர் கடைதை இப்போ நீங்கள் மிக்சியில் கடையுதீங்க. இதுக்கு முன்னால் பயன்படுத்துவது என்னன்னா மத்து. பதில் என்ன? மத்து. கீழே வந்து மேலே பார்ப்போம். 11 கீழே வந்து மேலே. குறுகிய தெரு, சின்ன ஸ்ட்ரீட்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? சந்துன்னு சொல்லுவோம். ஓகேங்க, 10 இடம் வந்து வளம் என்ன? 10 இடம் வந்து வளம் என்ன? மீதி. ஒரு கடைக்கு போய்ட்டு நீங்கள் எவ்வளோ மீதி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் எவ்வளோ மிச்சம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. மீதிங்கிறதுக்கு வேறு சொல்ல என்னென்னா மிச்சம் அப்படின்னு சொல்லலாம். மிச்சம் அப்படின்னு சொல்லியாச்சுங்க. இப்போ 8 வளமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? டேஷ் தலை காக்கும். நம்ம என்றைக்கும் நல்லது செஞ்சோம்னா அந்த தர்மம் வந்து தலை காக்குங்க. அடுத்தவங்களுக்கு தர்மம் கொடுத்து வாழ்ந்தால்
அந்த கொடுத்து வாழ்வது வந்து எல்லாத்துக்கும் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 மேலேருந்து கீழே என்ன? தமிழை இப்படியும் புகழ்வார்கள். தமிழ் இனிமையான தமிழ். அந்த தமிழில் தான் நம்ம இப்போ பதில் எழுதிட்டு இருக்கோம். இனிமையான தமிழ், தூய தமிழ் அப்படின்னு சொன்னீங்கன்னா பைந்தமிழ். ஆல்ரெடி பை இருக்குங்க, மீ இருக்கிறதுனால பைந்தமிழ் அப்படின்னு நான் சொல்கிறேன். பைந்தமிழ் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா இனிமையான தமிழ், இல்லைன்னா தூய தமிழ் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்க. 13 இடம் வந்து வளம் என்ன? விதி. விதினா ஊழ். நம்ம செய்த தப்பான காரியம் இல்லை நல்ல காரியத்துக்குடைய பிரதிபலன் தான் நம்மளோட விதின்னு சொல்லக்கூடியது. 13 மேலேருந்து கீழே என்ன? தைக்க பயன்படுவது. துணி தைக்கிறதுக்கெலாம் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஊசி. சரிங்க. 15 வலமிருந்து இடம் என்ன? உள்ளம். உள்ளத்துக்கு என்ன? எண்ணம். உள்ளம்னா மனசு, எண்ணம், என்ன நினைக்கிங்க அப்படின்னுட்டு. சிந்தைன்னு சொல்லலாம். பதில் என்ன? சிந்தை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 12 மேலேருந்து கீழே என்ன? வழி. அப்போ கரெக்டு தாங்க. வழின்னா என்ன? பாதைன்னு சொல்லலாம். சரிங்க. இப்போ 14 இடம் வந்து வளம். தந்தை. தந்தைனா என்னன்னு சொல்வீங்க? அப்பா. அப்பான்னு சொன்னால் தந்தை. சரிங்க. 17 கிழந்து மேலே என்ன? நேசம். நேசம் வந்து பெற்றவர்கள் பிள்ளைங்கிட்ட வைக்கக்கூடிய நேசம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாசம்ங்க வார்த்தையில் இன்னொரு வார்த்தையை சொல்லலாம். சரிங்க. 14 இடம் வந்து வளம் என்ன? ஒரு கிரகம், ஒரு நாள், ஒரு கிழமை அப்படின்னு சொல்லலாம். சனிக்கிழமை, சனி கிரகம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இன்றைய பதில்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக மட்டுமே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஆனால் இந்த விஷயத்துக்கு இன்னொரு விஷயமும் நான் சொல்லியிருந்தேன். இவ்வளோ நான் உங்களுக்காக ஹைட் பண்ணி வச்சுருந்த தாளத்துக்கு தான் விடை 41ஆம் பக்கம். இந்த விடை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கிறதுக்காக தான், நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். விடை 41ஆவது பக்கம். சரிங்களா? 41ஆவது பக்கமும் உங்களுக்காக வச்சுருக்கேன். இதுதான் நான் இந்த கேள்விக்குள்ள பதில்கள். இதுக்கு இந்த கேள்விகளுக்குள்ள பதில்கள் இதில் இருக்குது. சரிங்களா? நான் இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்காக கொண்டாந்துருக்கேன். அது என்ன எழுத்து கண்டுபிடிங்க பார்ப்போம். நான் ஒரு ஆன்சர் சொல்கிறேன், நீங்கள் மீதி ஆன்சர் எனக்கு கமெண்ட்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுங்க. ஓகேங்களா? கே சொல்கிறேங்க. நான் இதை கேன்னு ஒரு வேர்டை வச்சு நான் சால்வ் பண்ணுறேன். கம்பு, கம்பு. ஓகே. கற்பனை, கண்ணீர். ஸோ நான் எல்லாத்துக்கும் கே யூஸ் பண்ணுறேன். மாதிரி வேறு எதுவும் லெட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. நான் விடுகதையும் கொடுக்கேன் இன்றைக்கி. கால் இல்லாமல் ஓடுவான், வாய் இல்லாமல் பேசுவான், அவன் யார்? அவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் இல்லாமல் ஓடுறது தண்ணியை தாங்க, வாய் இல்லாமல் பேசுவான், சடச்சடம் சத்தம் கேட்குறது. பறக்கும் ஆனால் பறவை இல்லை, வால் இருக்கும் ஆனால் மிருகம் இல்லை, அவன் யார்? அவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டம். பட்டத்துக்கு பறக்கும், வால் இருக்கும், ஆனால் மிருகம் இல்லை. வெண்மையாக இருந்தால் அழுக்கு, கருப்பாக இருந்தால் சுத்தம், கருப்பாக இருந்தால் கத்தும், சுத்தம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கரும்புகை. எவ்வளவு எடுத்தாலும் அது பெருசாகிக்கிட்டே இருக்கும். அது என்ன? குழி. எவ்வளவு நிரப்பினாலும் காலியாக தான் இருக்கும். அது என்னது? எவ்வளவு நிரப்பினாலும் அது காலியாக தான் இருக்கும். காற்று. சரிங்களா? இதனோட பதிலும் இந்த சைடில் இருக்குது, ரிவர்ஸில் இருக்குதுங்க. நான் உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆன்சர் செக் பண்ணிக்கிட்டு.
சரிங்களா? நன்றிங்க. இந்த ஸ்டோரி எடிட் பண்ணுறீங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு எடிட் பண்ணிக்கோங்க. நன்றி. இது கோகுலம் கதையோடைய ஜூனுக்குள்ளே சேர்த்துல. நன்றி.